எப்பயுமே கடையில மட்டும் வாங்கி சாப்பிட்ற இந்த ரோட்டு கடை காளான் வீட்லயே சிம்பிள் அண்ட் டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கேபேஜ், 2 கப் காளான் சேர்த்துக்கோங்க. கடையில கேபேஜ் தான் அதிகம் சேர்த்துக்குவாங்க. அடுத்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கப், மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதை பக்கோடா மாதிரி சின்ன சின்னதா போட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 2 கப் தண்ணி, காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு 5 நிமிஷம் கொதி வந்ததும் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதி வந்ததும் கார்ன்ஃபிளவர்ல தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ மஷ்ரூம்க்கான தண்ணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் 2 கரண்டி அளவு மஷ்ரூம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஷ்ரூமை நல்லா உடச்சி சேர்த்து கொத்திக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி அண்ட் கார்ன் சேர்த்துட்டு நல்லா